சற்று முன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரூபாய் 5,00,000 வந்து தமிழக அரசு தரப்போறதா ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாயிருக்கு. இது யாருக்கு கொடுக்க போறாங்க? எதன் அடிப்படையில குடுக்க போறாங்க? அப்படின்ற மொத்த தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுக்க பாருங்க. அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா, நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஒரு ஹாய்ங்கிறது மூலமாக கூட நீங்கள் தெரிவிக்கலாம். இப்போ வாங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். பெண்களுக்குன்னு சொல்லி தமிழக அரசு அடுத்தடுத்த நிறைய முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகளை அறிவிச்சிட்டு இருக்காங்க. அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா, இந்த பெண்களுக்கான ரூபாய் 5,00,000 கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி மகளிருக்கு மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லி ரூபாய் 1000 கொடுக்கறது. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ வாங்குறதுக்கு பெண்களுக்கு 1,00,000 வந்து கொடுக்கறது. தொழில் தொடங்குறவங்களா இருக்கீங்க பெண்கள் அப்படின்னா அவங்களுக்கு 50,000 வந்துட்டு கொடுக்கறது. இந்த மாதிரியான நிறைய சலுகைகள் வந்து தமிழக அரசு பெண்களுக்காக வந்து உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க. முதல்வர் ஸ்டாலின் வந்து தலைமை ஏற்ற பிறகு 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு பார்த்திங்கன்னா பெண்களுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதில் ஆட்சிக்கு வந்த ஒரு சில நாட்களிலேயே மகளிருக்கு அரசு மாநகர பேருந்துகளில் கட்டணமில்லா பயணம் செய்யும் திட்டத்தை செயல்படுத்தியது. அதனை அடுத்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் வந்து அதாவது 1000 ரூபாய் வந்து கொடுக்கறதையும் வந்துட்டு திட்டத்தை செயல்படுத்தினாங்க. சொன்ன மாதிரி என்னடா 5,00,000 சொல்லிட்டு வேற எது சொல்லிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஸோ பெண்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியல அப்படின்னாலும் இது மூலமாக அவங்க பயன்பெறலாம். அதனால தான் சொல்கிறேன். அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த 5,00,000 இருந்து கூட பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தோன்னா, ரிக்ஷா ஓட்டுநர்களுக்கு வந்துட்டு பெண்கள் அதுவும் முக்கியமாக அவங்களுக்கு ரூபாய் 1,00,000 வந்து மானியம் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தேன். இதற்கு அவங்களுக்கு என்ன எலிஜிபிள் வேணும்னா, பதிவு பெற்ற பெண் ஓட்டுநர்களாக இருக்கணும். சொந்தமாக ஆட்டோ ரிக்ஷா வாங்குறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு தான் இந்த 1,00,000ங்கிறது மானியமாக கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் 500 பெண் ஓட்டுநர்களுக்கு வந்து இந்த பணம்ங்கிறது கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சுயதொழில் யாரெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ரூபாய் 50,000 வந்துட்டு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பிலும் வழங்கப்பட்டு வந்துட்டுருக்கு. இப்போ பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். அந்த 5,00,000 யாருக்கு கிடைக்கும், எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றது. அடுத்ததாக தற்போது விவசாய தொழிலாளர்களாக உள்ள ஆதி திராவிடர் பழங்குடியினர் சமூகத்தை சேர்ந்த பெண்களுக்கு நில உடைமையாளர்களாக உயர்த்தி சமூக நிதியை நிலைநாட்டும் வகையில் நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் என்ற புதிய திட்டம் கடந்த பட்ஜெட்டின் போது தமிழ்நாடு அரசு அறிவித்தது. அதாவது பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஆதி திராவிடர் அப்புறம் பழங்குடியினர் மக்கள் இருக்காங்க இல்லைங்களா, ஸோ அவங்க விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க நிலம் வாங்குறதுக்காக வந்துட்டு அதை ஊக்குவிக்கும் வகையில் ரூபாய் 5,00,000ங்கிறது இந்த திட்டத்தின் மூலமாக வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு இப்போ ஒரு தகவல் வெளியாகிருக்கு. ஸோ இது பெண்களுக்கு மட்டும்தான். ஸோ இதற்குன்னு தகுதிகள்னு சிலது கொடுத்துருக்காங்க. அதாவது 18 வயசுலேருந்து 55 வயதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த 5,00,000ங்கிறது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்ப வருமானம்னு சொல்லி 3,00,000க்கு மிகாமல் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விவசாய நிலம்ங்கிறது எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ கிராமத்தில் இருக்கவங்க வந்துட்டு இதுக்கு இன்னுமே அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக கிடச்சிரும். ஸோ இவை மட்டும்தான் வந்துட்டு இந்த 5,00,000 பெறுவதற்கான தகுதிகள். இதை பற்றினா ஃபுல்லாக டீட்டெயில் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் பெண்களுக்கு என்னென்ன வகையில் வந்து பயனுள்ள மாதிரி தமிழக அரசு செஞ்சுருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்கோம். அதை பற்றினா ஃபுல் டீட்டெயில் வேணும், எப்படி விண்ணப்பிச்சு வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.